ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதனோட அடிப்படையில் இந்த ஆட்சியில் போதைக்கு எதிராக ஏதாவது நல்ல சம்பவங்கள் நடந்திருக்கா? போதையை தடுக்கிறதுக்கு ஏதாவது நல்ல சம்பவங்கள் நடந்திருக்கு. இதை நாங்கள் செஞ்சுருக்கோம். இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் இதை வந்து செஞ்சுருக்கோம். இந்த ஸ்டாலின் மாடல் அரசு ஆட்சியில் நாங்கள் இதை செஞ்சுருக்கோம்னு சொல்லி ஏதாவது இருக்கான்னு பார்த்தா, அந்த மாதிரி எந்த விதமான சம்பவங்களும் நம்ம கண்ணுக்கு வந்து புலப்படவில்லை அப்படின்றது தான் உண்மையான விஷயம். 2021 வந்து பார்த்தீங்கன்னா, எம்பி கனிமொழி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊராக வந்து தமிழ்நாடு வந்து மாறிடுச்சு. இந்த டாஸ்மாக் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. டாஸ்மாகை வந்து மூடியே தீரணும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. கொரோனா காலகட்டத்தில் கூட வந்து கடைகள்லாம் மூடப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சில கடைகள்லாம் திறந்திருந்தப்போ கூட அவங்க வந்து நிறைய கேள்விகள் கேட்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் கடைகளை திறந்து வைக்க வேண்டிய அவசியம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சில கேள்விகள்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 2016 அவங்க வந்து சொன்னாங்க, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தோம்னா, முதல் கையெழுத்தாக மதுவிலக்க கொண்டு வரதுக்கான முயற்சிய எடுப்போம் அப்படின்னு சொல்லி, அது ஒரு பக்கம் நடந்துச்சு. 2016 குடுத்த தேர்தல் வாக்குறுதி தானே, அத வந்து 2021 வந்து நிறைவேற்ற வேண்டிய அவசியம் வந்து அவங்களுக்கு இல்ல அப்படின்றதுனால, அது வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அத பத்தி அதுக்கப்புறம் அத பத்தி அவங்க வந்து வாயே தொறக்கல டாஸ்மாக்க பற்றி. அதுக்கப்புறம் அவங்க உதிர்த்த அந்த முத்தான வார்த்தைகள் தான், இளம் விதவைகள் அதிகமா இருக்கக்கூடிய ஊர் வந்து தமிழ்நாடு அப்படின்னு. அதற்கு பிறகு ஏதாவது செஞ்சிருக்காங்களான்னு பார்த்தா செஞ்சிருக்காங்க. கள்ளக்குறிச்சியில வந்து ஒரு 63 பேர் மரணத்திற்கு இந்த திமுக அரசு வந்து காரணமா இருக்கு. காரணம் டாஸ்மாகில் இருக்கக்கூடிய அ அந்த லிக்கரோட விலை வந்து ரொம்ப அதிகம். அதனால வந்து கள்ளச்சாராயம் நோக்கி அந்த அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஆண்கள் நெறைய பேர் வந்து போயிருக்காங்க. அதுல பறிபோன உயிர் வந்து ஒரு 63 பேர். அதுல நிறைய இளம் விதவைகள் வந்து உருவானாங்க. மரக்காணத்துல நடந்த கள்ளச்சாராயம்ல கூட வந்து நெறைய பேர் வந்தாங்க. சரி அதுக்கப்புறமாவது ஏதாவது உருப்படியா ஏதாவது இந்த போதைக்கு எதிரான ஏதாவது நடக்கும்னு பார்த்தோம். நடந்துச்சு. எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து ஒரு பெரிய மாநாடு போட்டாரு. குடி போதை கலாச்சாரத்துக்கு எதிரா வந்து போட்டிருந்தாரு. கொண்டு போய் பத்திரிக்கைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்ட்ட குடுத்தாரு. அவர் அத வாங்கிட்டு, இத வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் பண்ணாதீங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் எதிராக பண்ணுங்கன்னு சொல்லி அவர திசை திருப்பி விட, அப்படியே என்ன நடந்ததுன்னே தெரியாம வந்த நம்ம திருமாவளவன் அவர்கள், ஆ கள்ளச்சாராயத்துக்கு எதிராக போராட வேண்டியவர், டக்குன்னு திரும்பி போதைக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்தியாவும் திரளணும்னு சொல்லி பேசி ஒரு பெரிய வந்து ஒரு புயல உருவாக்கிட்டாரு. அந்த இடத்துல 2 திமுக நிர்வாகிகள் போனாங்க. ஒருத்தர் வந்து இளங்கோவன், இன்னொருத்தர் வந்து ம் பேர் ஞாபகம் இல்ல. 2 ஆர்.எஸ். பாரதின்னு நெனைக்கிறேன். இருந்தா திரிக்கிங்க. 2 பேர் போனாங்க. இந்த 2 பேர் தான் எக்ஸாக்ட்டா தெரியல ஆர்.எஸ். பாரதி ஆனா இளங்கோவன் ஒருத்தர் போனாருன்றது மட்டும் தெரியும். ஸோ இந்த 2 பேர்ல 2 பேர் போய் அது வந்து அது எப்படி ஒரு கேலி கூத்தா இருக்கு பாருங்க. இவங்க ஆட்சியில நடக்குமா கள்ளச்சாராய மரணம். அதுக்கு எதிராக இவரு ஒரு மாநாடு போடுவாராம். அது ஏன் நமக்கு எதிரா போடுறீங்க? இந்தியாவுக்கு எதிராகவே போடுங்கன்னு சொல்லி அவங்க சொல்லி அனுப்ப, அதுக்காக 2 திமுக நிர்வாகிகள இவங்களே அனுப்ப, பார்க்கவே பயங்கரமா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த காட்சிகள்லாம் பார்த்தாலே அப்படி இருக்கும்னு வச்சுக்கங்க. அந்த மாதிரி சம்பவங்கள் தான் நடந்திருக்கே தவிர, அதை கட்டுப்படுத்துறதுக்கோ, ஒழிக்கிறதுக்கோ எந்த சம்பவங்களும் நடக்கல. கிட்டத்தட்ட 2021 என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6500 வழக்குகள் இந்த மாரி வந்து வந்திருக்கு. இந்த போதையினால வரக்கூடிய சம்பவங்கள், போதையாலனா அப்படியே 2024க்கு அப்படியே வண்டிய விடுறோம் அப்படின்னா, 2022க்கு விட்டோம்னா, அப்படியே 10,000ஆ அது வந்து மாறுது. கிட்டத்தட்ட எக்கச்சக்கமா இருக்கு. அது இல்லாம டார்கெட் வைக்கிறாங்க. டாஸ்மாகுக்கு எதுக்குங்க டார்கெட்? நீங்க வந்து இத்தன கோடி ரூபாய் வந்து இந்த மாசத்துக்கு செய்யணும். அதாவது வருஷத்துக்கு நம்ம வந்து ஒரு 48,500 கோடி ரூபாய் வந்து 48,344 கோடி 2024, 25 வருஷத்துல நம்மளுடைய டாஸ்மாக் உடைய விற்பனை எப்படி போயிட்டு இருக்கோம் பாருங்க. மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்கோம். நம்ம மின்னல் முரளின்னு ஒரு படம் இருக்குல்ல. அந்த மாரி மின்னல் வேகத்துல வந்து பாட்டில வந்து காலி பண்ணிட்டு இருக்கோம். ரீயூஸ் பண்றதுக்கு முடியல. பாட்டில வந்து மறுபடியும் புதுப்பிச்சு பாட்டில குடுக்கறதுக்கு முன்னாடி காலி பண்ணி முடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நேரத்தை குறைக்கிறதுனாலயோ, நீங்க வந்து விலையை அதிகரிக்கிறதுனாலயோ மட்டும் இது வந்து சாத்தியப்படாது. இதற்கு வேற ஏதாவது மாற்று வழிகள கண்டுபிடிக்கணும். ஏன்னா மாற்று வழி இல்ல. இதில தான் நல்ல வருமானம் வருது. இதிலேருந்து வர வருமானத்த எடுத்து தான் பல விஷயங்களுக்கு நாம வந்து செலவழிக்கிறோம் அப்படின்னும்போது, இந்த திராவிட மாடல் ஆட்சியும் அதற்கு எந்த விதமான ச ச இதுவும் காட்டல. சலுகையும் காட்டல. எப்படி டார்கெட் இன்கிரீஸ் பண்றது தான் அதிகமாக்கியிருக்காங்களே தவிர, ரூ. 10 இந்த பாட்டிலுக்கு எப்படி இன்கிரீஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்களே தவிர, வேற எதுவும் கட்டுப்படுத்த விரும்பல. அதை தாண்டி இந்த கஞ்சா நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அதிலயும் அமைச்சர் மாசு அவர்கள் பேசினது எல்லாருக்கும் தெரியும். ஜீரோ கல்டிவேஷன் அப்படின்னு சொன்னது இங்க கஞ்சான்றதே கிடையாது. ஆனா இன்னொரு பார்த்தோம்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கஞ்சா செடி இருக்கும். அது என்ன மாயமோ, மந்திரமோ தெரியல. அங்க மட்டும் அது எப்படி
வந்துச்சுன்னு தெரியல. ஸோ இப்படி எங்கே எடுத்தாலும் இந்த மாதிரி போதைக்கு எதிராக போதை தான் பெரிய பிரச்சனையாக தமிழ்நாட்டில் உருவெடுத்திருக்கு. அதுதான் இப்போது அது ஒரு டார்கெட் வச்சு அரசே டார்கெட் வச்சு ஒரு டாஸ்மாகை வந்து நடத்துது. இந்த ஆட்சின்னு கிடையாது, எந்த ஆட்சி வந்தாலும் நடத்துகிறாங்க. இந்த ஆட்சியில் அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான இதையும் கையில் வந்து எடுக்கலை. அதுக்கு பதிலாக பசங்க வந்து திரும்பிட்டாங்க. என்னத்த அதை வாங்கி ஊற்றி குடிச்சுக்கிட்டுன்னு போனோமா எடுத்தோமா இழுத்தோமா போனோமான்னு இருக்கணும்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு சின்ன சின்னதாக கையில் எடுத்து அவங்க பாட்டுக்கு கஞ்சா பக்கம் வந்து திரும்பிட்டாங்க. ஸோ இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு என்ன இருக்குது, என்ன மாதிரியான வழிகள் இருக்குது அப்படின்றதே தெரியல. இந்த போதையால் ஏற்படக்கூடிய வழக்குகள்ன்றது உச்சத்தில் இருக்குது. இந்த போதையினால் வரக்கூடிய அதாவது பாலியல் ரீதியான துன்புறுத்தல் இல்லாமல் போதையால் நடந்த சம்பவங்கள், சண்டைகள், சச்சரவுகள்னு வந்த வழக்குகள் மட்டும் இந்த 5 வருஷத்தில் எக்கச்சக்கமாக இருக்குன்னு சொல்லி புள்ளி விவரங்கள் வந்து சொல்லுது. ஸோ இந்த போதையால் நடக்கக்கூடிய சம்பவங்களை எப்படி தடுக்கிறது அப்படின்றத வந்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை பார்ப்பாங்களா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை இன்னும் இதற்கு வந்து டாஸ்மாகுக்கு டார்கெட்டை வச்சு நின்று இன்க்ரீஸ் பண்ணி மக்களை இன்னும் அதை பக்கம் திசை திருப்பி விட்டு பெண்கள் வாழ்க்கையை வந்து கெடுக்கிற மாதிரியான பல இதில் பெரும்பாலும் ஆண்கள் உடல்நிலை கெடுது. ஆனால் பெண்களோட வாழ்க்கை கெட்டு போகுது. ஒரு ஆண் குடிச்சு அழிகிறதுனால அந்த குடும்பமும் அழிஞ்சு போகுது. அந்த பெண்ணோட வாழ்க்கையும் வந்து அழிஞ்சு போகுது. அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து தடுக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்குன்றத வரக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து முன்னெடுக்கணுன்றது தான். இந்த ஆட்சியில் அது எக்கச்சக்கமாக நடந்திருக்கு. அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு உங்களுடைய ஓட்டுகளை வந்து செலுத்துங்கள் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கை. அடுத்தடுத்த நிகழ்வுகளை சந்திக்கலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.